தமிழகத்தில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்று அக்கட்சி பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னாடி வரலாம், தேர்தல் அறிவித்தால் தேர்தலாக வரலாம், தேர்தலுக்காக பிஜேபி தலைவராக வரலாம், இஷ்டம் வரலாம். பிரச்சாரம் இது இதெல்லாம் என்ன பிரச்சாரம், அப்புறம் ஓட்டு போடுறது, ஜெயிக்கிறது. சார், இப்போ மும்முனை போட்டியா இருக்கு, அதனால வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எந்த போட்டியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் என்ற முறையில் சொல்லுகிறேன், திமுக கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்திய அளவில் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 350 மேலே சீட்டு தொடர்ச்சியாக போடுறாங்க. அது ஒரு இதுவாக நினைக்கிறீங்களா, இல்லை உங்களை அதை பார்த்து உங்கள் உத்வேகம் அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? நான் எப்பொழுதும் கருத்து கணிப்புக்கு அதிகமான கருத்து செலுத்துவதில்லை என்னுடைய அரசியல் வாழ்வில். தேர்தல் பத்திர முறையை கொண்டு வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிப்பணிய வைத்து பாஜக அரசு பணம் வாங்கியுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஒரு மிகப்பெரிய ஊழல்ல சிக்கியிருக்கிறது. அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார், இப்போது கொண்டிருக்கின்றார். 2019 இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், இது ஒரு லூட்டிங், கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார். அன்றைக்கு ஆர்பிஐ, அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது ஒரு வெளிப்படைத்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும், இது தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும், ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள். கடந்த 33 மாத ஆட்சியில் மருத்துவத்துறை சார்பில் தமிழக அரசு அதிக அளவிலான விருதுகளை பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 12 தரப்படுகிற அந்த விருதுகள் இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை எத்தனை என்றால் 614 விருதுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே நாம் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையலாம் என்றாலும் இதில் இங்கே கூட ஒரு முன்னாள் அமைச்சரெல்லாம் கூட இருக்கிறாங்க. 614 விருதுகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 614 2021 மே 7 வரைக்கும் கிடைச்ச விருதுகளின் எண்ணிக்கை வெறும் 69. இந்த 33 மாத காலங்களில் 2.5 வருடங்களில் கிடைத்திருக்கிற விருதுகள் 545 விருதுகள். ஏறத்தாழ 8-9 மடங்கு விருதுகளை கூடுதலாக இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.